இன்றைக்கி வந்து ஒரு சந்தோஷமான ஒரு நாள், எல்லாமே ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லி தான். யார் அட்மாஸ்பியரும் மாறக்கூடாது, யார் முகமும் மாறக்கூடாது, சின்ன பிள்ளைங்களும் முகமும் மாறக்கூடாது. ஜாலியாக இருக்கிறீங்களா? ஓகே. ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிறது போல் வரும்போது கோலம்லாம் பார்த்துட்டு வந்தீங்களா? ஆமாம், அது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபங்க்ஷன் அனுபவத்தை தருத்துக்காக போடப்பட்டது, வேறு ஒன்றும் கிடையாது. இன்னும் கோலம்லாம் போட்டு சர்ச்சுக்கு வர வைக்கிறாங்களே அப்படின்னு சொன்னால், ஆமாம், கோலமாக ஒரு ஆரம்பத்தை நாம் செய்ய போகிறோம் இன்றைக்கு. ஆமே, தூரத்துலேருந்து பிள்ளைகள் வந்திருக்காங்க, பாஸ்டர்மாருங்க வந்திருக்காங்க, சகோதரர்கள் வந்திருக்காங்க. முக்கியமாக இந்த கூட்டத்தெல்லாம் ஆர்கனைஸ் பண்ண பாஸ்டருடைய மீட்டிங்கெல்லாம், பாஸ்டர் பாலசேகருடைய மீட்டிங்கெல்லாம் எப்போதும் ஆர்கனைஸ் பண்ணி கோஆர்டினேட் பண்ணுறதானே பாஸ்டர் இமானுலையா வந்திருக்காங்க, நம்முடைய பாஸ்டர் கார்த்திக் வந்திருக்காங்க. இதோடைய விஷயத்தை நான் எப்படி சொல்கிறதுனே தெரியல. ஒரு 10 பேர் கூப்பிட்டு ஒரு ஆஃபீஸ் திறக்கிறதுக்காக நான் பண்ணின ஒரு திட்டம் இது. ஒரு ஆஃபீஸ் திறக்கிறோம் நம்ம ட்ரஸ்ட்டுக்காக. ஸோ அதுக்காக ஒரு சின்ன திட்டத்தை ஆரம்பித்து இப்போ இவ்வளோ தூரம் வந்திருக்குது. இப்போ நம்ம மேலே இருக்கிறவங்களே எல்லாம் ஒரு 30 பேர் வெளியே இருக்கிறாங்க. இப்போ நம்மக்கிட்ட வந்தவங்களும் இன்னும் வந்து சேரல, இன்னும் ஒரு 20-30 பேர் வெளியே இருக்கிறாங்க. இது இவ்வளோ தூரம் அப்படி வந்திருக்குது. ஆனால் நம்ம டைம் கரெக்டாக நம்ம துவங்கணுன்றதுக்காக நம்ம சரியாக இருக்கிறோம். பாஸ்ட்டுக்கிட்ட ஒரு 11:45 தருத்தா சொல்லியிருந்தேன். இந்த 11:45 சில நிகழ்ச்சிகள், சில காரியங்கள் எல்லாம் இருக்கிறது. பாஸ்டர்ஸ் மாருங்கெல்லாம் வந்திருக்கிறதுனால எல்லாருக்கும் சில வாய்ப்புகளும் சில காரியங்களை தரணும் என்னுடைய ஒரு பெரிய வாஞ்சை. இந்த நாட்கள் ஈரோட்டில் 2000 கொஞ்சம் ஒரு சில விதைகளை விதைத்திருந்தாலும் 2021 இதே நாளிலே கொஞ்சம் குறைய இதே நாளில் 7ஆம் தேதி 9ஆம் மாதத்தில் ஒரு அமேசிங் கிரேஸ் என்ற பேரில் ஒரு சின்ன ஜெபக்குழுவை தூங்கணும். அதை கொஞ்சம் இன்னும் மாற்றி அமைத்து கொஞ்சம் ஒரு ட்ரஸ்ட்டாக ஃபார்ம் பண்ணி அது மூலிமா ஒரு நல்ல ஒரு ரெஜிஸ்டர் பாடியாக மாற்றி சில நல்ல ஊழியத்தை ஒரு தரமாய் ஒரு ஆர்டராக துவங்கணுன்றதுக்காக தான் இந்த காரியத்தை நாங்கள் செஞ்சிருந்தோம். இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பெரும் விழா. அது அன்பு போதகர் பாஸ்டர் இமானுவேலை முதல் முறை அவர்களை வரவேற்கிறோம். ஆமீன் சொல்லுங்கள். கரங்களை தெல்லட்டு சால் நல்லா போட்டு அடிங்கியா. வாங்க பாஸ்டர், ப்ளீஸ் வெல்கம். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் இந்த ஊழியத்தின் துவக்க விழாவிற்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். அமேசிங் கிரேஸ், ஆச்சரியமான கிருபை. ஆமாம். ஸோ துவக்கத்திலிருந்தே அவர் பாஸ்டர் சொன்ன மாதிரி ஒரு 10க்கு 10 ரூமை பிரதிஷ்டை பண்ணணுன்னு தான் இன்றைக்கி பிளான். அப்புறம் அது இம்மிடியேட்டாக அந்த பிளானை கன்வெர்ட் பண்ணி இந்த ஒரு பெரிய கிராண்ட் ஓப்பனிங்காக அதை எப்படி மாற்றினாரோ அதே போலவே இந்த துவக்கம் எப்படி கிராண்டாக இருக்கோ இந்த கடைசி வரைக்கும் இந்த ஊழியம் கிராண்டாகவே இருக்கும். ஆமாம். அன்பு போதகர் பாஸ்டர் ஜிஆர்பி சிங் அவர்கள் கடந்த 1 வருடத்திற்கு மேலாக அவரோடு கூட ஒரு நல்ல ஐக்கியத்தை தேவன் ஏற்படுத்தினார். பெங்களூரில் முதலாக ப்ராஸ்பெரிட்டி கான்ஃபரன்ஸ் வைப்பதற்கு எங்களை தொடர்பு கொண்டு அதற்கான பல விதங்களிலே ஒத்துழைப்புகளை நல்கிய ஒரு நல்ல தேவனுடைய மனுஷன் பாஸ்டர் ஜிஆர்பி சிங். அதிலிருந்து அவரோடு கூட ஒரு நல்ல ஐக்கியம். பாஸ்டர் பாலசேகர் அவர்களுடைய ஊழியங்கள் எங்கெல்லாம் நடக்கிறதோ அவரால் கூடுமான மட்டும் எல்லா ஊழியங்களிலும் இதுவரையிலே அவர் பங்கு பெற்று அவருடைய பங்களிப்பை அவர் கொடுத்து கொண்டு வருகிறார். அது மாத்திரமல்ல, பேசிக்காக அவர் ரொம்ப பிஸியான ஒரு ஆள். அவர் வந்து எனக்கு அடிக்கடி ஒரு சந்தேகம் வரும், பாஸ்டர் ஜிஆர்பி சிங் அவரை என்ன ஊர் போடுறது, பெங்களூர் போடுறதா, கேரளா போடுறதா, ஈரோடுன்னு போடுறதா, திருப்பத்தூர்னு போடுறதா, இது வரைக்குமே எனக்கு அந்த கேள்விக்கு வந்து பதில் தெரில. ஒரு தகப்பன் இருதயம். ஆமாண்ணா, இதுக்கே நீங்கள் நல்ல கையை தட்டி இருக்கணுமே. ஆமாம். அப்படின்னா யாராவது ஒரு ஆள் மேலே ஏறுனா இன்றைக்கெல்லாம் காலை பிடிச்சி கீழே இழுக்கிற ஆட்களை தான் நம்ம பார்ப்போம். ஆனால் பாஸ்டர்கிட்ட நான் பார்த்தது என்னென்னா வந்து நீங்கள் இன்னும் மேலே போகணும், எவ்வளவு மேலே நம்ம பறக்கிற அளவுக்கு நம்மளை பறக்க வைக்கிறவர் தான் நம்ம பாஸ்டர். நல்ல ஒரு தகப்பன் இருதயம். நான் சில நேரம் சோர்ந்து போனேன்னா யாருக்கும் ஃபோன் பண்ண மாட்டேன், பாஸ்டருக்கு தான் ஃபோன் பண்ணுவேன். அவ்வளோ ஒரு நெருக்கமான ஒரு பாஸ்டர். ஆமாம், ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளுக்கு ஒரு தகப்பனை மாதிரி ஒரு கேர் பண்ணி
அவர் என்ன ஒரு மகனாக நான் இங்கே பெருந்துறையில் ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணுற நேரம் பாஸ்டர்கிட்ட சில ஆலோசனைகள்லாம் கேட்டேன். நல்லா பண்ணுங்க, நான் அவன் கூட இருக்கிறேன். இன்றைக்கி இந்த காலத்தில் நமக்கு கூட இருக்கிறேன்னு சொல்கிறதுக்கு யாரும் கிடையாது. ஆனால் ஒரு தகப்பனாக நான் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதே ஒரு பயங்கரமான ஒரு காரியம். திரும்ப சீக்கிரத்தில் இது பெருசாக பெருகும். பாஸ்டருக்கு சீக்கிரத்தில் சொந்த இடம் வரும். இங்கே ஈரோட்டில் சொந்த இடம் வரும். ஆமாம் ஆமாம். சிலருக்கு பாஸ்டர் இங்கே ஊழியத்தை தொடங்கினது நிறைய பேருக்கு பொறாமல். ஆமாம், ஆண்டவர் ஈசாக்கை பொறாமப்படுற மாதிரி தான் ஆசீர்வதித்தார். அதே மாதிரி பாஸ்டருக்கு இந்த ஈரோட்டில் நிறைய பேர் பொறாமப்படுற மாதிரி ஆண்டவர் தூக்க போகிறாரு. ஸ்கெட்சு போட்டு ஆண்டவர் தூக்க போகிறாரு. அவன் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கிலே சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வந்துச்சுது. அவர் பொறாமல் அப்படி இப்படின்லாம். என்ன பொறாமல் இருந்தாலும் சரி, ஆமாம், ஈசாக்கை எப்படி ஆண்டவர் 100 மடங்கு ஆசீர்வதித்தாரோ அதே போல் பாஸ்டர் 100 மடங்கு வதிப்பாங்க. இது முதல் பிரான்ச். இன்னும் நிறைய பிரான்ச்சுகளை நம்ம இந்த மாதிரி நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். நான் பாஸ்டரை பிளஸ் பண்ணுறேன். பாஸ்டர் கோடியாய் நீங்கள் பெருகுவீங்க. ஆமென். எப்படி ஈசாக்க 100 மடங்கு ஆசீர்வதித்தாரோ அதே போல் ஆண்டவர் உங்களை 100 மடங்கு ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நல்லவர். இந்த அழகான அருமையான சந்தோஷமான நேரத்திற்காக நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். பாஸ்டருக்கு இந்த இடம் மட்டும் இல்லை, உலகம் முழுக்க இடங்கள் வரும். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஏன்னா இப்போது இந்த தலைமுறையில் அவர் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திராவை மட்டும் விட்டு வச்சுருக்காரு. அது இந்த வருஷம் முடியறதுக்குள்ளேயே நம்ம ஆந்திராவையும் போய் பிடிச்சிட்டு வந்துடுவோம். ஏசாயா 27:6 இப்படி போடப்பட்டிருக்கு: யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வந்தது. இந்த நாட்கள் பாஸ்டருக்கு மட்டும் இல்லை, பாஸ்டர் கூட இருக்கிற எல்லாருமே, நம்ம விசுவாச குடும்பங்களாக இருக்கட்டும், ஊழியர்களாக இருக்கட்டும், எல்லாருமே பலனை பார்க்குற நாட்கள். பாஸ்டர் எப்பவுமே சொல்லுவார், ஜஷ்வா, நம்ம சின்னதுக்கு அழைக்கப்படலை, நம்ம அழைக்கப்பட்டது எல்லாமே பெருசு, மெகா டோஸ், வைட் டோஸ். அதுக்கு எக்ஸாம்பிளே இந்த ஈரோடு மீட்டிங் தான். ஏன்னா ஒரே ஒரு 4 பேர் கொண்ட சின்ன ரூமை தான் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாம் பிளான் பண்ணி இது பண்ணிட்டு இருந்த சமயத்தில் ஆண்டவர் அப்படியே ஷிஃப்ட் பண்ணார். இன்றைக்கி ஒரு 200 பேர் இந்த இடத்துல உக்காரலாம், அழகாக உக்காரலாம், நல்ல ஏசி ஹாலில். அந்த இடத்துல பிளான் பண்ணியிருந்தா 10-15 பேர் மட்டும் உள்ளே இருந்துட்டு மீதி எல்லாம் ரோட்டில் உக்காந்துட்டு வார்த்தையை கேட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய அந்த ஆசீர்வாதமும் ஆண்டவர் பாஸ்டர் மேலே வச்சிருக்கிற நோக்கத்தை இங்கே அப்படியே ஓப்பன் பண்ணி விட்டார். பார்த்தீங்களா? நான் உன்னை சின்னதுக்காக அழைக்கலப்பா, நான் உன்னை பெருசாக அழைச்சிருக்கிறேன். நீ எப்படி இருப்ப? பூமியை நிரப்புவ. உன் பலனை இந்த தேசம், இந்த ஈரோடு பட்டணம் கண்டிப்பாக பார்க்கும். ஏன்னா பாஸ்டர்கிட்ட பேசும் போதெல்லாம் சொல்லுவார், ஈரோடு தான் எனக்கு சென்டர் பிளேஸ். நாங்கள் நைட்டு அப்படியே சுற்றிட்டு பேசிகிட்டு இருந்தப்போ நிறைய நாட்கள் இந்த ரயில்வே ஸ்டேஷனில் தான் நான் உக்காந்துருந்தேன். எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாது. நமக்கு ஒரு வீடு இருந்துச்சுன்னா கரெக்டாக இந்த வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு யோசிக்கலாம். இப்போ நாங்கள் கர்நாடகானா பெங்களூர் ட்ரெயின் ஏறி போயிடுவோம். தலைவன் உக்காந்து யோசிச்சிருப்பான், திருப்பத்தூர் போகலாமா, பெங்களூர் போகலாமா, இல்லை கொச்சின் போகலாமா, அந்த தாட். ஏன்னா இந்த வார்த்தை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. 50 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனாலும் நாங்கள் ஓடுறதை விட வேற மாதிரி ஓடுவார். அதுவும் இந்த ஈரோடு மீட்டிங்காக. பஸ் எங்கே இருக்கீங்கன்னா, ஜஷ்வா கொச்சினில் இருக்கிறேன். பஸ் எங்கே இருக்கீங்கன்னா, திருப்பத்தூர் வந்துட்டேன். நம்ம பஸ்ஸில் ஃப்ளைட்டில் வந்தாலே இவ்வளோ சீக்கிரம் வருவோமான்னு தெரியல. தலைவன் பறப்பார். டக்குன்னு இங்கே திருப்பத்தூர் வருவார், ஈரோடு அப்படியே பறந்துட்டே இருப்பார். எப்படா இந்த மனுஷன் மட்டும் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு தோணும். இவர் ஃபஸ்ட்டு நாங்கள் பார்த்தப்போ ஒரு பாட்டு பாடினார், உயரே உயரே பரப்போன்னு. ஆண்டவர் இந்த வருஷம் இல்லை, இன்னும் பல வருஷம் இவர் ஒவ்வொரு நாட்களும் உயர பறந்து 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 இந்த பட்டணம் மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க மட்டும் இல்லை, தேசமெங்கும் பல நாடுகள். சீக்கிரம் உங்கள் மேலே யூரோப்
பேசுகிறேன். சீக்கிரத்தில் 2025 நம்ம யூரோப்பில் போய் இதை விட வேறு மாதிரியான கூட்டங்கள் எல்லாம் நடத்துவோம். பல்வேறு நாடுகள் 2025 நான் நிறைய பாஸ்டர்கிட்ட அடிக்கடி சொல்கிறது என்னென்னா, 2025 நீங்கள் இங்கே இந்தியாவில் அதிகமாக இருக்க மாட்டீங்க, பறந்துக்கிட்டே இருப்பீங்க. பஸ்ஸில் போகிற மாதிரி, ட்ரெயினில் போகிற மாதிரி நீங்கள் வெளிநாடுகளுக்கு பிரயாணம் பண்ணுவீங்கன்னு சொல்லியிருக்கேன். ஆண்டவர் அதெல்லாம் அப்படியே நடத்துவார். அட்சன் சொன்னார்ல, ஒரு தகப்பன் இருதயம், அதை நாங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணோம். ஏன்னா நாங்கள் அம்மா அப்பா எல்லாம் இல்லாமல் தனியாக இருக்கிறோம். எங்களுக்கு பெரியவங்கன்னு கைட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. டக்குன்னு யசோ என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, டக்குன்னு ஃபோன் வரும். நம்ம கூப்பிட்டு விசாரிக்கிறோமோ இல்லையோ, அந்த வயசெல்லாம் பார்க்கவே மாட்டார், அப்படியே விசாரிப்பார், என்ன பண்ணுறீங்க, அடுத்து என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, இப்படி விசாரிக்கிற அந்த தகப்பன் உள்ளம் இவர்கிட்ட நாங்கள் ரொம்ப அதிகமாக பார்த்தோம். என்னை விட எங்கள் ஒய்ஃபை அதிகமாக அவர் எப்படி கூப்பிடுவார்னா, லில்லி குட்டி லில்லி குட்டின்னு தான் கூப்பிடுவார். எங்கள் மேலே யாருக்கு எப்படின்னு தெரியலைங்க, எங்கள் மேலே விசேஷித்த அன்பு வச்சுருக்காரு. நாங்கள் வளர்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய ஒரு நல்ல தேவன் மனுஷன், தேவனுடைய பிள்ளை. முக்கியமாக எங்கள் அப்பா ஜிஆர்பி அவருடைய இந்த ஃபர்ஸ்ட் பிரான்ச் ஈரோடுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறோம். இந்த நாள் உங்களுக்கு சாதாரண நாளாக இருக்காது. அடுத்த வருஷம் இதே நாளில் இந்த வார்த்தையை கேட்க போகிற நீங்கள் எல்லாருமே பாஸ்டர் கூப்பிட்டு நிறைய இடங்களை ஓப்பன் பண்ணுவீங்க, நிறைய சொந்த நிலங்களை வாங்குவீங்க, சொத்துக்களை வாங்குவீங்க. வாடகை கட்டக்கூட முடியலைனாலும் நீங்கள் நிறைய பேருக்கு வாடகை வீடுகளை கட்டி கொடுப்பீங்க, ஏன் ஃப்ரீயாக கூட கட்டி கொடுப்பீங்க. நிறைய பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணுவீங்க. இன்றைக்கி அதை இவர் உள்ளத்திலிருந்து இவருடைய வாயாக நான் உங்கள் மேலே பேசுகிறேன். நம்ம எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கிறோம். இன்றைக்கி வேறு ரலம் திறந்துருக்கு ஆல்ரெடி. ஏன்னா நேற்று நைட்டு நாங்கள் ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் அப்படி பேசும்போது அப்பா வேறு மாதிரி நிரப்பி விட்டுட்டார், ஜஸ்ட் இந்த ஹோட்டல் ரூமில் தான். இன்றைக்கி அப்படியே கொஞ்சம் ஹீகராக இருங்க, பெரிய பெரிய தலைங்கெல்லாம் வருது, அவனுடைய வார்த்தைகளெல்லாம் அப்படியே பிடிச்சிக்குங்க. இது வெறும் ஓப்பனிங் சர்மன் மட்டும் இல்லை, உங்கள் லைஃப்பில் நிறைய காரியங்களை ஓப்பன் பண்ணுற சர்மனாக இருக்கும். ஈரோடு பட்டணத்துக்கு மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பட்டணத்துக்கு நீங்கள் போய், அன்றைக்கி ஒரு சர்மனுக்கு போயிருந்தேன், அன்றைக்கி ஒரு ப்ரேயர் கூட்டத்துக்கு போயிருந்தேன், அதுக்கப்புறம் என் லைஃபே மாறிடுச்சின்னு சொல்கிற அளவுக்கு உங்கள் லைஃப்பில் சேஞ்ச் பண்ணுற, உங்கள் லைஃப்பை டேர்ன் பண்ணுற ஒரு கூட்டமாக இது இருக்கும். நான் பாஸ்டரை ப்ளஸ் பண்ணுறேன், அவங்க ஃபேமிலியை ப்ளஸ் பண்ணுறேன். ஏன்னா எங்கே பார்த்தாலும் ஒன்று இவர் இருப்பார், இல்லை ஃபேமிலி இருக்கும். ஃபேமிலியை விட்டு தலைவனை பிரிக்கவே முடியாது, சரிங்களா? அந்த விஷயத்தில் எல்லா இடத்துக்கும் ஓடுவாங்க. குறைஞ்சபட்சம் எல்லா இடத்துலையும் ஃபேமிலியோடு இவங்களை பார்க்கலாம். சில இடங்களுக்கு மட்டும், ஏன்னா பாப்பா படிக்குது, அதனால் சில டைம் மட்டும் ஃபேமிலியை மிஸ் பண்ணுவார். மற்றபடி எல்லா கூட்டங்கள் எல்லா இடங்களுக்கும் அந்த ஃபேமிலியோடு அப்படி உள்ளே என்ட்ரி ஆவார். அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி உங்கள் மத்தியிலையும் பாஸ்டுடைய இந்த அமேசிங் கிரேஸ் இதெல்லாம் வேறு லெவல் வரப்போகுதுங்க. ஈரோட்டில் நம்ம தான் வேறு லெவலில் இருப்போம். அமேசிங் கிரேஸ் இந்த பேருக்காக, இந்த காரியத்துக்காக பாஸ்டர் நிறைய பிரயாசப்பட்டிருக்காரு, நிறைய இழந்திருக்காரு. இமேன் என்ன சொன்னார்ல, மூங்கில் உள்ள ரொம்ப ஆழமாக போயிடுச்சு, அது வளரப்போகுதுன்ட்டு. இதே வருஷத்தில் சொந்த இடத்துக்கு இன்னொரு 4-5 மாதத்தில் நம்ம போய் அடுத்த ரிப்பன் கட் பண்ணுவோம். அப்படி தான் வைப்பார் ஆண்டவர். ஈரோட்டில் நம்ம சபை வேறு மாதிரி இருக்கும். நாட்கள் வருது, அமேசிங் கிரேஸ் சர்ச் அப்படி நிற்கும், ஈரோட்டில் ஒரு அடையாளமாக நிற்கும். இவருடைய பேர் ஒரு அடையாளமாக நிற்கும். வந்த எல்லாரையும் நான் ப்ளஸ் பண்ணுறேன். வாழ்த்த வயசு இல்லை, ஆனால் மனசு உண்டு. ஆனால் மனசு உண்டு. ஆமாம், உங்களுக்கெல்லாம் நல்ல போதகர், எனக்கு ஒரு நல்ல அண்ணன். அவரை அப்படி தான் நான் கூப்பிடுவேன். நம்ம திருநெல்வேலியில் இந்த பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் தான் அண்ணனை எனக்கு பழக்கம். பொதுவாகவே யாருக்கிட்டே நான் அப்படி கொஞ்சம் இல்லை, ஆனால் அவர் குடுகுடுன்னு ஓடி என்னை பிடிச்சிட்டார். தம்பி நீங்கள் அப்படின்ட்டார், அவ்வளோதான். அப்போ அன்னிலேருந்து எனக்கு ரொம்ப பழக்கம். ஜோஷுவா சொன்னது போல் ஒரு தகப்பனுடைய உள்ளம். நான் அதை நிறைய தடவை பார்த்துருக்கேன். ஸோ
எனக்கு என்னென்னா அண்ணனுடைய ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப தொட்டுச்சு. உங்களெலாம் தெரியும் நினைக்கிறேன், உங்கள் பாஸ்டர் பாட்டு, நல்ல பாடகர். அந்த அம்மிங் லல்லன்னு ஒரு பாட்டு ஒன்று வரும், இன்றைக்கும் போட்டு போட்டு கேட்டுரு. எங்கள் திருச்சபையில் அதை பாடுகிறோம். கரங்களை தட்டி ஒன்று கொரிந்தியர் 16:9 பவுல் சொல்லுகிறார், எனக்கு அனுகூலமான கதவு இங்கே திறக்கப்பட்டிருக்கிறது, பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. நான் இந்த வார்த்தை சொல்லும் போது அங்கே ஒரு கதவை திறந்து தேவ மனுஷன் உள்ள வந்திருக்கிறார். இந்த ஈரோட்டு பகுதியில் நான் சொல்கிறேன், அனுகூலமான கதவு திறக்கப்பட்டிருக்குது. எல்லாமே திறந்துருச்சு. எனக்கு வயசு இல்லை, ஆனால் மனசு நிறைய இருக்குது. நான் பிளஸ் பண்ணுறேன். இன்னும் நிறைய உங்களுக்கு வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஒரு வாய்ப்பை தேவன் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்ததற்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளில் உங்களை யாவரையுமாக பார்க்கும்படியாக தேவன் கொண்டு வந்ததற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். முதலாவது என்னை அழைத்ததற்காக நான் பாஸ்டர் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லா காரியமும் எல்லா பாஸ்டர்ஸ் இந்த நாட்களில் எல்லாமே சொல்லிட்டாங்க. ஸோ மறுபடியும் அதை நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா நான் பாஸ்டர் குறித்து சொல்லணும்னு சொன்னால் நேரம் போதாது. ஆக ஏசாயா 41:10 நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஹல்லேலூயா. ஏசாயா 42:6 7 இந்த 2 வார்த்தையை மாற்றி நான் சொல்லி முடிக்கிறேன். நீர் குருடருடைய கண்களை திறக்கவும், கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும், இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையில் இருந்தும் விடுவிக்கவும், கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். ஹல்லேலூயா. அமேசிங் கிரேஸ். இந்த ஊழியத்துக்கு தேவன் கொடுத்த வார்த்தை என்னன்னு சொன்னா, ஜாதிகளுக்கு உடன்படிக்கையாக. ஹல்லேலூயா. ஜனத்திற்கு ஒளியாக தேவன் என்ன பண்ணுகிறார்? வருகிற நாட்களில் தேவன் நிச்சயமா வைப்பார். அது மாத்திரமல்ல, விடுவிக்கிற ஊழியமாக தேவன் மாற்றுவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த அமேசிங் கிரேஸ் ஊழியத்தையும் பாஸ்டர் சிங் பாஸ்டர் ஐயாவோட ஊழியத்தையும் தேவன் என்ன பண்ண போகிறார்? விடுவிக்கிற ஊழியமா மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. சாதாரணமான ஊழியம் கிடையாது. இந்த ஊழியத்தை வருகிற நாட்களில் பெரிய டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரியா தேவன் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. ஸோ இந்த வார்த்தையை தேவன் கொடுத்ததற்காக நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த 3 வசனமும் இந்த ஊழியத்திற்கும் பாஸ்டருக்கும் நான் அன்போடு கூட நான் கொடுக்குறேன். ஆமென். தேங்க்யூ. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அண்ணன் வந்திருக்கிறாரு, அவருக்கு தான் நம்ம டைம் கொடுக்கணும். நாளைக்கு கூட ஐயாவை நல்லா தெரியும். ஐயா எனக்கு அழைப்பு கொடுக்கல. ஃபர்ஸ்ட் மோகன் ஐயா சொன்னாங்க, பாலசேகர் அண்ணன் வராருன்னு சொன்னார். அதனால தான் நான் வந்தேன். இல்லையா, நிறைய மீட்டிங்கில் இருந்துச்சு. ஆனாலும் அண்ணன் வர்றாரு, ஏன்னா அவர் தேடி நான் போகணும்னு சொல்லி நம்ம டீமெல்லாம் போயிட்டே இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் விக்டர் ஞானராஜ் சாம்சன் டீமெல்லாம் போயிட்டு இருந்தாங்க. நான் அந்த டைம் போக முடியல. ஆனால் ஆண்டவர் எனக்காக அவரும் இங்கே வர வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. நாளையில் கூட ஸ்தோத்திரிக்கிறோம். நம்ம டைம் எடுத்துக்கூடாது. அதனால ஒரு வசனம் ஆதியாகமம் 26:22 சொல்லுகிறது போல மேலே வசனமெல்லாம் சொல்லுகிறது, இயேசுக்கு சித்தனா பிரச்சனைகள், போராட்டங்கள், வாக்குவாதங்கள் முன்னாடி இருந்திருக்கலாம். ஆமென். 22 சொல்கிறாரு, உங்களுக்கு ரெகோபோத் ஆண்டு உண்டு பண்ணுறாரு. அல்லேலூயா. ஏன்னா நீங்கள் இன்னும் பழுகணும், இன்னும் பெருகணும். தேவனுடைய நோக்கமே நம்ம பெருகணும். ஆமென். அதனால் ஆண்டவர் இந்த ஆண்டில் உங்களை பழுகும்படி தேவன் செய்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். அதுக்கு பரிசுத்தநாமத்திற்கு மகிமையாக உண்மையாக பெரிய சந்தோஷம், பெரிய மகிழ்ச்சி. பல ஆண்டுகள் கர்ப்பம் இருந்து குழந்தை பிறந்த போல் ஒரு பெரிய சந்தோஷம். ஆமாம், அப்படி தான் சொல்லணும். அநேக தடைகள் மத்தியில், அநேக போராட்டத்து மத்தியில் அவர் கர்த்தரின் சேனை லார்ட்ஸ் ஆர்மியான இன்றைக்கி ஆண்டவர் துணை உண்மையான அருமையாக இங்கே எல்லா விஷயம் அவர் செஞ்சார். எங்களால் அநேக சப்போர்ட் பண்ண முடியல. ஆனால் கர்த்தர் ஒரு பெரிய காரியம் செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜிஆர்பி மினிஸ்ட்ரிஸ் இந்தியா
அநேக இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் அநேக இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்டருடைய ஊழியங்கள் வந்து அநேக இடங்கள் போவார். ஆனாலும் பார்க்கும்போது ஒரு மிஷன் ஆஃபீஸாக வந்து பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் லார்ட் சர்வீஸ் சர்ச் இருக்குது. அதுபோல் ஒரு ஹெட் ஆஃபீஸாக வந்து வின்யர்ட் சர்ச் பெங்களூரில் இருக்குது. அதுபோல் கேம்ப் ஆஃபீஸ் கேரளா லெபனான் ஆளுவாள் இருக்குது. இன்றைக்கி புதிய ஒரு உதயம் ஒரு சென்ட்ரல் ஆஃபீஸாக ஈரோட்டில் அமேசிங் கிரேஸ் ஜென்ரேஷன். அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு பெரிய சந்தோஷம் என்னென்னா, ஊழியத்துக்கு எனக்கு சம்மதமே இல்லை. எங்கேயோ இருந்த என்ன, கிறிஸ்துவ இல்லாத குடும்பத்தில் பிறந்த என்ன, ஊழினா தெரியாது என்ன, இன்றைக்கி ஒரு ஊழியக்காரர் நிற்க வச்சு என்னை போல் கிட்டத்தட்ட ஒரு 35-40 ஊழியர் உருவாக்கின ஒரு பெரிய கிருபை கொடுத்த என்னுடைய தலைமுதருக்கு நன்றி, வந்திருக்கு பாஸ்டருக்கு நன்றி. கர்த்தர் நிச்சயமாகவே பெரிய காரியம் செய்ய போகிறார். ஆமாம், இல்லை எங்களுக்கு பெரிய சந்தோஷம் என்னன்னா, நான் சின்ன அளவில் ஃபாஸ்ட்டு நாங்களாம் யோசித்தோம். ஆனாலும் அண்ணன் வந்தது எங்களுக்கு பெரிய சந்தோஷம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நிச்சயமாக அவர் மகிமையை தொடக்கமே மகிமை, ஆமாம், முடிவு பரிபூர்ணமாக இருக்கும். கர்த்தருக்கு ஆசீர்வதிப்பாராக. எத்தனை ஊழியங்களை செஞ்சாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்மோடு கூட நிற்கிற இவங்கெல்லாம் ரொம்ப முக்கியமானவங்க. ஆனால் தான் நம்மளால் வந்து எல்லா இடத்துலையும் போக முடியுது, தனியாகவும் போக முடியுது. தனியாக போனாலும் எல்லாருக்கும் தெரியும். ஃபஸ்ட்டு உடனே அநேக லெட்டர்ஸ் எனக்கு வந்துட்டு இருக்கேன் டெய்லி. ஏன்னா நம்ம பிக்சரை தான் பார்த்துட்டு ஏதோ ஒன்று அனுப்போம். அதில் ஃபஸ்ட்டு சொல்கிற வார்த்தை, நீங்கள் திருமணமானவரான்னு கேட்பாங்க. உடனே இருங்க அந்த டவுட் வேணால் ஃபஸ்ட்டு அனுப்பிச்சி தரேன்னு சொல்லிட்டு உங்கள் பிக்சரை தான் ஃபஸ்ட்டு அனுப்பிச்சி தரது. அப்புறமா அது சைலன்ஸ் ஆகிடும். அப்புறமா சில போராட்டம் வரும், அது வேறு விஷயம். அதுக்கெல்லாம் ரொம்ப பேரை சைலன்ஸ் பண்ணதில் இவங்க ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். ஆகவே நம்ம கரங்களை தட்டி பாஸ்டமாக்காக நன்றி செலுத்துவோம். ஆண்டோடைய பரிசு நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான வேலையில் கூட பிரயாணங்கள் பிரயாசங்கள் ரொம்ப அதிகம். ஒரு நாள் வந்துட்டு ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார், நீ விட்டு கொடு அப்படின்னு சொன்னார். விட்டு கொடுத்துட்ட முழுசா இன்றைக்கி இங்கே நிற்க வச்சுருக்கிறாரு. எத்தனையோ ஊழியங்கள் துவங்கலாம், எத்தனையோ காரியங்கள் துவங்கலாம். ஆனால் ஒரு ஹஸ்பண்டுக்கு ஒரு ஒய்ஃப் வந்துட்டு ஒரு சப்போர்ட்டிவாக இல்லைன்னா ஒரு காரியத்தை செய்ய முடியாது. நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஃபேமிலி, என் பசங்க, அவங்களுடைய தியாகங்கள்லாம் அதிகம். அதனால் எங்களை குறித்து நாங்கள் பெருமையாக சொல்ல ஒரு காரியமே இல்லை. ஆண்டோடைய நாம மகிமைக்குன்னு சொல்கிறேன். அநேக ஊழியங்கள் வந்துட்டு டெல்லி, இன்னும் பார்க்கும்போது இந்தியாவில் பல இடங்களில் வந்துட்டு மினிஸ்ட்ரி பண்ணிகிட்ருக்காங்க பாஸ்டர். ஆனால் சர்ச் மினிஸ்ட்ரின்றது இந்த 4th இடம் அமேசிங் கிரேஸு. ரொம்ப தடை, ரொம்ப பிரச்சனை, போராட்டம் இப்படிலாம் இருந்துச்சுங்க. 2021 நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் இந்த மினிஸ்ட்ரியை. ஆனால் எப்போ பார்க்கும்போது ரயில்வே ஸ்டேஷன்லாம் உட்காந்துட்டு இருப்பாங்க. பார்க்கும்போது ஒரு 10 நாள் 20 நாள் 1 மாதம் வீட்டுக்கே வரமாட்டாங்க. அப்போ கூட நாங்கள் ஏன் வரலன்னு நாங்கள் கேட்க மாட்டோம். சாப்பிட்டாங்களா, எங்கே இருக்கிறாங்க, இது மட்டும் கேட்டு தொடர்ந்து ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த மீட்டிங் கூட இப்படி நடக்கணும் அப்படின்னு நாங்கள் யோசித்து பார்க்கவே இல்லை. 10க்கு 10 ஒரு ஆஃபீஸ் பார்த்தோம். பார்க்கும்போது நமக்குள்ளே முடிச்சுக்கலாம் இந்த விஷயத்த அப்படின்னு யோசித்தோம். நம்ம நினைவுகள் எல்லாம் அவர் நினைவுகள் இல்லை இல்லையா? அப்போ அவர் நினைவு ரொம்ப பெருசு. அப்போ ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது பாஸ்ட் சொன்னாங்க, அப்போ 10 பேர் வந்தாக்கா எல்லாம் வெளியெல்லாம் நிற்கணுமே. அதனால் சரி எல்லாருக்கும் சொல்லியாச்சு, பாஸ்ட்டுக்கு சொல்லுங்கள். அப்போ பாஸ்ட் சொல்லும்போது பாஸ்ட்டு வரேன்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் இது எப்படி பேர் பண்ண போகிறோன்னு தெரியல. அதனால் கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்துட்டோம். ஆண்டவரே நீங்கள் முன்னால் போங்க, நாங்கள் பின்னாடி வரோம், இந்த காரியங்களை நீங்கள் சரி செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு 200 rupees எடுத்துட்டு இந்த ஊருக்கு வந்தாங்க. இன்னைக்கு மகிமையாக கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி கொண்டு இருக்கிறாரு. ஏன்னா நாவில் சொல்வதற்கு முன்பாக நம்ம தேவை என்னன்னு அவர் அறிந்திருக்கிற தகப்பனாக இருக்கிறாரு. ஒரு நன்மையும் குறைப்படலை. இந்த நாள் ஒரு பெஸ்ட்டாக, ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக அமேசிங் கிரேஸாக போயிட்டுருக்கு. இந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு தான் நான் மகிமை செலுத்த நான் கடனாளியாக இருக்கேன். பாஸ்ட் பார்க்கும்போது ரொம்ப பிரயாசங்கள், ரொம்ப காரியம், சாப்பிட மாட்டாங்க, எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனால் கண்ணீரோடு ஒரு கூட்டம் ஜெபம் நாங்கள் பண்ணோம் இந்த மீட்டிங்காக. சிஸ்டர் ஷீலாக்காக ரொம்ப தேங்க்ஸு. நிறைய மணி நேரம் ஜெபிக்க என்னோட கூட அவங்க சேர்ந்துக்கிட்டாங்க. பெங்களூரில் ஒரு குரூப்பு, திருப்பத்தூரில் ஒரு குரூப்பு, கேரளத்தில் ஒரு குரூப்பு. எல்லாரும் சொல்லி ப்ரேயர் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எத்தனையோ மணி கணக்காக நாங்கள் ஜெபம் பண்ணியிருக்கோம் இந்த மீட்டிங்காக மட்டும். ஆனால் இது உண்மையாகவே முடிவில் அமேசிங் கிரேஸாக தான் இருக்க போகுது. அந்த பேருக்கு தகுதியான காரியங்களா ஆண்டவர் வந்துட்டு மென்மேலாம் ஆசீர்வதித்து இந்த ஊழியங்களை பெருகும்படியாக நீங்கள் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. ரொம்ப நன்றி, தேங்க்ஸ். பிரைஸ் தி லார்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாஸ்ட்டுக்கு நான் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். என்ன சொல்கிறது தெரியல. பாஸ்ட்டு நாங்கள் எங்களுக்கு ஒரு 1.5 வருஷமாக தெரியும். ஃபஸ்ட்டு டைம் நம்ம பார்க்கும்போது அவர் மேலே எந்த ஒரு மதிப்பு மரியாதையும் அன்பு இருந்துச்சோ இன்றைக்கி வரைக்கும் அது நம்ம ஹார்ட்டில் இருக்குது. அது ஒரு பெரிய விஷயம். எல்லாருடைய ஹார்ட்டில் ஒரே மாதிரியோடைய ஃபீலிங்ஸோட அன்போட ஒரு மனுஷன் தங்கி இருக்கிறதே அவனுடைய வெற்றின்னு நான் சொல்கிறேன். ஸோ
ஃபாதர்ஸ் ஹார்ட் தான் எல்லாரும் சொன்ன மாதிரி. பாஸ்டர், நான் உங்களை விஷ் பண்ணுறேன். எனக்கு வந்து ஆண்டவர் இந்த அமேசிங் கிரேஸ் ஆனும்போது ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க. அமேசான் காட்டை காமிச்சார், ஃபாரஸ்ட். அது உள்ளே வந்து நிறைய இருக்குது. ஒரு காட்டுக்குள்ளே எவ்வளோ இருக்கோ அவ்வளோ இருக்குது. இன்னும் எடுத்துகிட்டே இருக்காங்க அந்த காட்டில். இன்னும் புதுசாக கண்டுபிடிச்சிட்டு எடுத்து அதை வந்து எதுக்கோ யூஸ் பண்ணுறாங்க, மெடிசனா, க்ரீம்ஸா, அதுக்கு இதுக்குன்னு சொல்லி. இந்த ஊழியத்தில் நிறைய இருக்குது. நிறைய தேசத்துலேருந்து வந்து எடுத்துக்கொள்ளுவாங்க. ஸோ எல்லாருமே சாட்சி கொடுக்குற மாதிரி இருக்கும். எல்லாருக்கும் எல்லா விதத்துலேயும் இது பயன்படும் அப்படின்னு சொல்லி நான் பிளஸ் பண்ணுறேன். தேங்க்யூ பாஸ்டர். அவங்களை நல்ல தட்டி. ஆமென். ஒரு முஸ்லீம் மதத்திலிருந்து ஒரு வருஷத்துக்கு முன்னால் தான் 2 பிள்ளைகளை கூப்பிட்டுட்டு வந்து சேர்ந்தவர்கள் தான் இங்கே சபனா. இப்போ ஊழியத்தில் ஒரு மிக முக்கியமான பங்காய் எங்களோடு கூட இணைந்து அநேக விஷயத்தை செய்து வருகிறார்கள். இதில் முன்னால் பின்னால் நான் எப்பயுமே சொன்னேன், சீனியாரிட்டி பார்க்குற தேவனே கிடையாது ஆண்டவர், சின்சியாரிட்டி தான் பார்க்குறாரு பாருங்கள். அது கூட சொல்கிறத அதில் ஒரு நபர்கள் ரொம்ப சின்சியராக குடும்பத்தை கவனிக்க, நாங்கள் இல்லாத நேரத்தில் பிள்ளைகளை பார்க்குற வேலைகள், சபையை பார்க்குற வேலைகள், இதெல்லாம் அவங்க தான் ரொம்ப பொறுப்பாக செய்கிறதுனால நாங்கள் கொஞ்சம் பல இடங்களுக்கு போக முடியுது. ஒரு தாய்க்கு அடுத்த ஒரு தாய் போல் பிள்ளைகளுக்கு எப்போவுமே பிள்ளைகளை விசாரிக்கிறது, அவங்க தேவையை சந்திப்பது, அவங்க வேலை அதுதான். அதுக்கும் ஊழியக்காரங்களை ரொம்ப பேர் பார்ப்பாங்க, சிலர் ஊழியத்தை பார்ப்பாங்க, சில பிள்ளைகள் ஊழியக்காரர்களுடைய குடும்பத்தை பார்ப்பதற்காக இருப்பாங்க பாருங்கள். அது போல் ஒரு நபரை கர்த்தர் கொடுத்த அருமையான மகள். கர்த்தர் ஆசீர்வதிக்கிட்ட ஒரு சில வார்த்தைகள். ஹல்லேலூயா. இந்த கத்தரின் சேனின் சபையில் ஆண்டவர் எனக்கு இவ்வளோ தூரம் வழி கொண்டு வந்திருக்காருன்னா, நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆனால் முஸ்லீம் இனத்துலேருந்து எனக்கு ரொம்ப அவமானம்லாம் கொடுத்தாங்க. ஆனாலும் ஆவிக்குரிய தகப்பன் எங்களை தூக்கி இன்றைக்கி இவ்வளோ தூரத்துக்கு நான் உயிருக்கெல்லாம் ரொம்ப போராடினேன். ஆனால் இந்த 8 மாதத்தில் நான் ஜனவரியில் என் உயிர் போயிருந்ததுன்னா அவ்வளோதான். ஆனால் ஊழியக்காரங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்று கூடி உடனே ஊழியக்காரங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஜெபம் பண்ணி இன்றைக்கி நான் இந்த அமேசிங் கிரேஸ் இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வந்திருக்கேன்னா ஆண்டவருடைய கிருபை. ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். அதே போல் அதே ஊரில் நான் வைக்கப்பட்ட இடத்துல இன்றைக்கி அதே ஊரில் இருந்து நான் ஆத்துமாக்களை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அது எனக்கு பெரிய சாட்சியாக இருக்குது இங்கே. ஏன்னா இந்த ஊழியத்தை நான் எப்படி நான் எடுக்கணும், எனக்கு வந்து ஒரு வைராக்கியம் ஆயிடுச்சு. அந்த இடத்துல என்ன காலையில் ப்ரேயர் நடந்துகிட்ருக்கு, ஐயா செய்தி கொடுத்துட்ருக்காரு, நீ இந்த ஊர்லேயே இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், நான் சர்ச்சுக்கு தான் போகிறேன், என்ன இந்த ஊரில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் ஆள் கிடையாது. அப்போ எங்கள் மாமா பசங்க எல்லோரும் சொன்னாங்க, அக்கா நீ ஹவுசிங் போர்டுக்கே போயிடுன்ட்டு. நான் அப்படி போனேன்னா நான் என் ஆண்டவரை கேவலப்படுத்தின மாதிரி ஆகும். நான் ஆண்டவரை கையில் பிடிச்சிருக்கேன், அவர் என்னை எத்தனை நாள் இங்கே வைக்கிறாரோ அது வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு லட்சியத்தை கையில் எடுத்தேன். இன்றைக்கி அதே ஆத்துமாக்கள் என்னை தேடி வராங்க. இதுக்கு என்னை கூட சப்போர்ட் பண்ணுற கண்ணகி சிஸ்டர் ஒருத்தர் இருக்காங்க, அவங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த அமேசிங் கிரேஸ் நடக்கிறதுக்கு ஐயா எவ்வளோ பிரயாசப்பட்டார், அதுக்கு உண்டான ஜபங்க நாங்கள் எல்லோரும் பண்ணோம். ஐயா இன்றைக்கி இன்னும் மேலும் உயர நாங்கள் வாழ்த்துறோம். வயசு இல்லை, ஆனால் கொஞ்ச நாளில் ஒரு 8 மந்த்ஸ் வந்து ரொம்ப நல்லா தெரியும். ஒரு நல்ல ஒரு ஆராதனை வீரர், எப்போவுமே ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. உண்மையாகவே தேவனே தொழுது கொள்கிறவங்களுக்கு சகல தேசங்களிலும் நன்மையினாலும் அவருடைய கிருபையினாலும் நிரப்புவார். தேசங்களெல்லாம் கடந்து போகிற ஒரு பெரிய கிருபையை பாஸ்டர் மேலே நம்ம தேவன் அருளி இருக்கிறார். அவங்க போகிற இடம்லாம் ஒரு பாடுகிற பறவை போல் அவங்க பாடிக்கிட்டே போகிறாங்க. தேவனுடைய அன்பையும் தேவனுடைய வார்த்தையும் அவங்க அந்த ஆராதனை மூலம் நிறைய இடத்துல அந்த அன்பை ஊற்றி கொண்டு இருக்காங்க. மேன்மேலும் அந்த ஊழியமும் போதவர் செய்கிற எல்லா காரியத்திலும் தேவனுடைய கரம் இருந்து அவங்கள ஆசீர்வதித்து எல்லா திசைகளிலும் அது பரம்பி அது விரிவடைகிற எல்லைகளை எல்லாம் பெருகி செய்கிற ஒரு கிருபையும் தேவன் வந்து அந்த ஆசீர்வாதங்களும் இந்த ஊழியங்கள் மேலேயும் போதர் மேலேயும் போதர் குடும்பத்து மேலேயும் ஊற்றுவார் என்பது அதிக நிச்சயம். தேங்க்யூ பாஸ்டர். இதில் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்துட்டோம். ஆனால் 2 பேர் எனக்கு ரொம்ப முக்கியமானவங்களாக இருக்காங்க. 3 பேர் இருக்கிறாங்க, அதில் 2 பேரும் ரொம்ப முக்கியமாக என்னன்னாக்கா, விமர்சிக்கிற ஒருவரும் எப்பவுமே நமக்கு ஆதரவாக இருக்கிறவரும் நம்ம வீட்டிலே உண்டு. அது இந்த நாட்களில் அன்பு பிள்ளைகளை வரவேற்கிறேன். பிளஸ்ஸி பிரைசி மோசஸ் கொஞ்சம் எங்கே இருக்கான்? பிளஸ்ஸி பிரைசி ஒரு நிமிஷம் சீக்கிரம் வாங்க. இவ வந்து எப்பவுமே நம்ம சொல்கிறதெல்லாம் இவ கேட்டுருப்பா. இவ சொல்கிறதுக்கெல்லாம் எப்பவுமே ஏதாவது ஒரு வார்த்தை சொல்வா. ஆமாம், எனக்கு வந்து ஒரு நாள் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கும்போது பெரிய ஆளெல்லாம் வர வச்சுட்டேன் நம்ம ஃபேமிலியை நம்பி. 25வது திருமண ஆண்டில் சரி எல்லாமே நம்ம மேலே ரொம்ப மதிப்பு உள்ளவங்க வந்துட்டு பேச அழைச்சாங்க. அப்போ பிளஸ்ஸிக்கு இதை ஃபஸ்ட்டு வாய்ப்பு கொடுத்தேன். எங்கள் டேடி எனக்கு பெரிய ஹீரோ அப்படின்னு எல்லாம் பேசினாங்க. ரொம்ப எல்லாருமே சந்தோஷப்பட்டு கையெல்லாம் தட்டி முச்சுதும் உடனே அவளுக்கு கொடுத்தாங்க அந்த வாய்ப்பை. ஹீரோவை பற்றி இப்போ பார்த்தீங்க, இப்போ வில்லனை குறித்து நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே பாட்டு துவங்கினான்.
இவர் ராஜில் எல்லாமே செல்லமாக கூடுவாங்க வீட்டில். இவர் ராஜில் இவர் பிரகாஷ் ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தோஷ் என்ன ஒரு படம் சொன்ன பேர் என்னம்மா, ஆமாம், அது போல் டிசைடெல்லாம் அவரே பண்ணிடுவார், ஆனால் நம்மளை நம்ப வச்சிருவார் எப்படியாது அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதனால இப்போ ஹீரோ வில்லங்களை குறித்து ஒரு வார்த்தை பிள்ளைகள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உதிருது கை, ஏன்னா ஃபஸ்ட் டைம் அவர் முன்னாடி நின்று பேசுகிறதுக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. பட் ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல் டு காட். ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறோம். 16 இயர்ஸ் பாஸ்டரோட கூட அவரோட ஜேர்னியில் நான் இருந்திருக்கேன். நான் ரொம்ப ட்ராவல் பண்ணியிருக்கேன் அவர் கூட. சொல்ல போனால் எல்லா விஷயத்துலையும் மோஸ்ட் ஆஃப் த டைம் எல்லா இதுலேயும் அவர் கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன். எமோஷ்னலாக வாதிங்க அப்புறம் நான் அழுதுருவேன். ஸோ அது ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட். ஆண்டவர் ஒரு புதிய துவக்கத்தை இன்றைக்கு தந்திருக்கிறார். எஸ், இது நாங்கள் பார்க்குற வரைக்கும் திஸ் இஸ் நாட் எண்ட். ஒரு புதிய துவக்கன்றதுனால இன்னும் அதிகமாக நாங்கள் பார்ப்போன்னா ஒரு புதிய ஸ்டெப்பை இந்த வச்சுருக்கோம். ஆண்டவர் இன்னும் அதிகமான காரியங்களை செய்வாராக. ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல் டு காட். தேங்க்யூ ஸோ மச் பாஸ்டர், உங்களோட ப்ரெசன்ஸ்க்காக. சொன்ன அடுத்த நிமிஷமே ஜஸ்ட் எங்களுக்காக இவ்வளோ பிரயாசப்பட்டு அங்கேருந்து நீங்கள் வந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அவரை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லணுன்னா இஸ் அ ஃபாதர். எங்களுக்கு இப்போ டேடி எப்படின்னா அதே மாதிரி பாஸ்டரும் எங்களுக்கு இன்னொரு டேடின்னு சொல்லலாம். சொன்ன அடுத்த நிமிஷம் எங்களுக்காக அது ரொம்ப மீன் பண்ணிச்சு. ஒரே ஒரு வார்த்தை அவர் சொன்னார், டேடி சொன்னாங்க, உங்களோட துவக்கத்தில் நாங்கள் இருக்கோம் பாஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வேர்டு எங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டிங்காக இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ. இன்றைக்கு நான் எமோஷ்னல் ஆகக்கூடாதுன்னு நினச்சேன், பட் வந்து ஐ ஃபீல் ஸோ இமோஷ்னல். அண்ட் எல்லாவற்றுக்கும் அவர் காரணராக இருக்கிறார். ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். என்னால் அந்த பரிசு நாம ஸ்தோத்திரம். வந்திருக்கிற யாருக்கு நான் வர வைக்கிறேன். இதனால் கூட எங்களால் நம்பவே முடியல இந்த மீட்டிங் இப்படி நடக்கும்ன்ட்டு. நான் நினச்சேன் எப்போவுமே டாடி சொல்லுவார் அங்கே ஒரு மீட்டிங் நடத்தணும் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் நான் சொல்லுவேன், சரி நடத்துங்க, நான் வரமாட்டேன் அப்படி சொல்லுவேன். ஆனாலும் ஏனாலே நம்ப முடியல, இவ்வளோ பேர் வந்திருக்கு. நானும் பார்த்துன்னு வந்துனே இருக்கிறாங்க ஆட்கள். ஆண்டவர் பெரிய தேவனாக இருக்கிறார் நம்ம வாழ்க்கையில். அதனால் டாடி பட்ட பிரயாசங்கள் நாங்கள் கூட இருந்து பார்த்துருக்குறோம். சிங்கிள் ஆர்மி இருந்து இந்த இவ்வளோ பெரிய இடத்த ஆண்டவர் வந்துட்டு அவருக்கு கொடுத்துருக்கிறார் பலனை. எவ்வளோ பலவீனங்கள் உடம்புல இருந்தாலும் இந்த நாளை நிற்க வச்சிருக்கிறார். அதுக்காக ஆண்டவருக்கு எல்லா மகிமை நாங்கள் செலுத்துக்கிறோம். ஸோ ஆஸ் அ ஃபேமிலியை நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா, ஸ்டாண்ட் வித் யூ பாஸ்டர், எப்பவுமே நீ. தேங்க்யூ. எல்லாருக்கும் ப்ரைஸ் லார்ட். இந்த நாளில் வந்து எல்லாரும் வந்திருக்காங்க, எல்லாருக்கும் நன்றி. நாளில் பாஸ்டர் வந்திருக்காங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். பாஸ்டர் வந்து ரொம்ப சாதுவான இவங்க 2 பேரும் அவனை ரொம்ப ஏமாற்றி அப்படி ஆயிட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகள் எல்லாம் அமேசிங் கிரேஸ் வந்து கடைசியாக 2 மாதத்துக்கு முன்னால் ஒரு ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அப்போது நான் நினச்சேன், நம்ம ஈரோடு மண்ணுக்காக சேர்த்தனால ஈரோட்டில் இருக்கிறவங்க வச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில அட்ரஸ் வேணும்ல நமக்கு, நம்ம வீடில் உட்காருங்கம்மா, வீடில் இருந்ததுக்காக அப்படி செஞ்சேன். உள்ளே போகும்போது ஒரு பாஸ்டர் சொல்கிறாருங்க, பாஸ்டர் உணர்ச்சி வசப்பட்டு யாரையும் சேர்த்துடாதீங்க, உங்கள் ஃபேமிலியை வச்சு ட்ரஸ்ட் பண்ணுங்க அப்படின்றாருங்க. நான் சொன்னேன், எல்லாமே நம்ம ஃபேமிலி தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பேரை ஆட் பண்ணி இந்த இடத்துல செஞ்சேன். அதுக்குள்ளோ அது யாருக்குமே தெரியாது, அது வேகமாக பரவி நம்ம மினிஸ்ட்ரி டக்குன்னு இங்கே வந்துடக்கூடாதுன்றதுக்காகவும், அது முக்கியமாக நிச்சயமாக சொன்ன இன்னொரு பகுதியில் ஃபேஸ்புக்கெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி நமக்கு இன்னொரு பட்டங்களுக்குன்னா பாலசேகருடைய நண்பர் இவர், அவரு போல தான் இருப்பார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உடனே சில தடைகள்லாம் டக்குன்னு பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, அது கேன்சல் பண்ணணும்னு வந்து உக்காந்துட்டாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன சேர்த்துன்னே தெரியல, எப்படி ட்ரஸ்ட்டை கேன்சல் பண்ணுறது அப்படின்னு. அவங்களும் வெளியே அனுப்பலாம், அத்தாரிட்டிக்கு இது நமக்கு, ஆனால் ட்ரஸ்ட்டு கேன்சல் பண்ணியே ஆகணும். ஏன்னா பேரை வச்சிடக்கூடாது, அந்த பேர் வந்துடக்கூடாதுன்றதுக்காக ரொம்பவும் முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு. சரி நான் அப்படியே விட்டுட்டு இப்போது பிளான் பண்ணி என்ன சேர்த்துன்னு அந்த இங்கே ஒரு ஆடிட்டர் இருக்காருங்க, இன்றைக்கி வரவேற்பு கொடுத்து நான் ரொம்ப பிஸியான பர்சன். அவர் சொன்ன, பாஸ்டர் மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்கிற ஒரு வார்த்தை, உங்களுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, ஆனால் உங்களை பார்க்கும்போது என் சொந்தக்காரர் போல், என் மாப்பிள்ளை போல் சொல்கிறேன் ஒரு வார்த்தை, உங்கள் பிள்ளைகளை வச்சு ட்ரஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படின்ட்டாரு. அப்போது பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை 4 பேர் தான், இந்த 3 பேரை வச்சு தான் பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. கரெக்டாக 2 மாதத்துக்கு முன்னால் 6ஆம் தேதி தான் ட்ரஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி கேன்சல் பண்ணாங்க. நேற்று 6ஆம் தேதி தான் எங்கள் கையிலே டீட்டு கிடச்சிச்சு.
கரெக்டாக பார்த்தீங்களா, அதெல்லாம் சில விஷயங்கள் அப்படியே கோஇன்சிடென்ஸாக நடக்கும் பாருங்கள். நாங்கள் செகண்ட் வீக்கில் ஈரோட்டில் மீட்டிங் வைக்கணும் போது பாஸ்டருடைய மீட்டிங் அங்கே இருக்கிறதுனால அங்கே எங்களுடைய பார்ட்டிசிபேட் வேணுன்றதுக்காக ஃபஸ்ட்டு வீக்குன்னு சொல்லிட்டு பாஸ்டர்மா சொன்னாங்க. ஃபஸ்ட்டு வீக்கெல்லாம் நாங்கள் அது பார்க்கவில்லை, டேட்டை பார்க்கல. சரி இனிமேல் ஈரோட்டில் ஃபஸ்ட்டு வீக் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செப்டம்பர் ஃபஸ்ட்டு வீக் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி 9ஆம் மாதம் அப்படி வருதுங்க. அப்புறமா நான் டைரி எடுத்து திருப்பி பார்த்தாக்கா அமேசிங் கிரேஸ்ன்றதான பேரில் நம்ம ஜெபம் பண்ண நம்பர் ஈரோட்டில் அந்த நாள் 7ஆம் தேதி 9ஆம் மாதம் 2021 அதில் எழுதி வச்சிருப்பேன். நான் அதை பார்த்து ஆச்சரியமாச்சு. எல்லாம் கோஇன்சிடென்ஸாக திடீர்னு நடந்த ஒரு சம்பவங்களாக இருந்துச்சு. ஆகவே இந்த நாட்களில் கூட பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட்டு ஒரு டெடிகேஷன் பண்ணும்படிக்காக, ஏன்னா ட்ரஸ்டோட விஷயத்தில் இந்த 4 பேர் இருக்கிறாங்க. அது ஒண்டி பாஸ்ட்டு ஜெபம் பண்ணி அதுதான் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். ஒரு கேக் கட் பண்ணி கொடுத்துட்டாருன்னா ஒரு நன்றி பாடல் பாடிட்டு பாஸ்ட்டுக்கிட்ட கொடுத்துருவோம். அதுதான் இப்போ பாஸ்ட்டுக்கு ரொம்ப ஸ்பீடாக வேலை. ஆனால் எவ்வளோ நேரம் ஆகுதோ அவ்வளோ நேரம் மறுபடியும் நம்ம உட்காந்து கேட்க போகிறோம். ஆமே. சரி, இந்த நாட்களிலுமா அன்பு போதகர் பாஸ்டர் பாலுசேகரையை குறித்து உங்களுக்கு அறிமுகமே தேவையில்லை. ஏன்னா அந்த அளவுக்கு அநேக தேவனுடைய காரியங்களிலே அதிகமாய் பிரயாசப்பட்டவர், என்னை காட்டிலும் சொல்லலாம். பவுல் சொல்றாரு இல்லை, சீஷர்களை பார்க்கும்போது இவர்களை காட்டிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ஆனாலும் நான் அல்ல, எனக்குள்ள இருந்த தேவ கிருபையே அப்படி செய்தது என்று சொல்றார். அப்படிதான் ரொம்ப பிரயாசப்பட்ட ஒரு தேவதாசன் இப்போதும் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஒரு வருஷத்துடைய எங்களுக்கு நட்புறவு என்பது ரொம்ப டீப்பாக மாறி இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு யோனத்தான் தாவீதுக்கு இருக்கிற போல ஒரு உறவை கர்த்தர் எங்களுக்குள்ள தந்திருக்கிறார். எது இருந்தாலும் யாருக்குன்னா சொல்லணும்னு எனக்கு தோணாது. அப்படி தோணுச்சுன்னா அவர்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணும். அப்படிப்பட்ட எல்லாவற்றையும் உட்கார்ந்து கரிசனையாக கேட்டு விசாரித்து நேரம் எடுத்து ஜெபிக்கிறேன். நான் ரொம்ப ஃபாஸ்டான ஆள். நான் 2 நிமிஷம் தான் ஜெபம் பண்ணுவேன். என்னுடைய லைஃப் ஸ்டோரி அப்படி தான், அப்படி இப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு தான் போவோம். அப்படி தான் என் ஸ்டைல். ஆனால் பாஸ்ட்டுக்கிட்ட வரும்போது இப்போ நான் நினச்சேன் இன்னும் கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணலாம்னு தோணுச்சு. ஏன்னா ஒரு விஷயம் 2 நிமிஷத்துக்கு ஜெபம் பண்ணுறத அவர் ஒரு 10 நிமிஷம் எடுத்து அந்த வார்த்தைகளை சொல்லி அந்த இம்பார்ட்டன்ஸ் சொல்லி அப்படியே அழகாக ஜெபம் பண்ணி அவங்க அனுப்புவாங்க பாருங்கள். அதை நான் பார்த்துருக்குறேன். அவருடைய பிரயாசங்கள் எல்லாம் நான் பார்த்தேன். எத்தனை வருஷம் ஊழியத்தில் இருந்தாலும் அவரிடத்துல கற்றுக்கொள்ள வேண்டிய ஏராளமான காரியம் இருக்கிறபடினால்தான் அவங்களோடு இணைந்து அநேகரோடு இணைந்து நான் இப்படிப்பட்ட ஒரு ஊழியங்களை செய்வதில் நான் ரொம்ப பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அதுபோல் இந்த நாளில் எப்போ மீட்டிங்கு திருப்பத்தூர் மீட்டிங் வந்தாங்க பாஸ்டர்மா, அதோட இந்த மீட்டிங் வந்திருக்காங்க. நான் நேற்று அவங்கள பார்த்தேன், நம்ம மீட்டிங் எல்லாம் கரெக்டாக வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் எத்தனை சூழ்நிலை மத்தியில் பாஸ்டர்மா வந்திருக்கீங்க. ரொம்ப நாளைக்கு அருமையான மகன் ஜாஷுவா வந்திருக்கீங்க. நான் ஹானர் பண்ணுறேன். தேவதாசனை குடும்பங்களை நான் ஹானர் பண்ணுறேன். முதலாவது நம்ம எல்லாம் அந்த ஃபர்ஸ்ட் பாஸ்டர் ஹானர் பண்ணுவோம். அப்புறம் எல்லா தெய்வ மனுஷர்களும் நின்று ஒரு ஹானர் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாஸ்டர்மா நல்லவரும்படியாக அன்போடு அழைக்கிறேன். நல்லவங்க இது வச்சிடறான். எப்பவுமே பாஸ்டர் சொன்னாங்க அநேக ஷால்வை இருக்கும்னு நினைக்கிறேன் பாஸ்டரோட வீடுகளில். ஆமாம், அநேகர் போடுவாங்க. நம்ம அதில் ஒன்று பாஸ்டர் மாக்கு ஒன்று போடுங்க. வாங்க வாங்க, அது ஒன்று எடுத்துட்டு வாங்க. இந்தம்மா பாஸ்டர் மாக்கு போட்டுங்க. சிஸ்டர் வாங்க அந்த சைடு. உங்கள் எல்லாரோடைய சார்பாக பாஸ்டர் அப்படி நில்லுங்க. நம்முடைய பாஸ்டர் போதகர்மார்கள் நான் அழைக்கப்பட்டு எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நேற்று ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் நம்ம பாஸ்டர்ஸ் மீட்டிங்லேருந்து ஃபோன், பாஸ்டர் என்ன மறந்துட்டீங்கன்னு. ஐயோ இது பாஸ்டர்ஸ் மீட்டிங் யாருக்கும் சொல்ல தப்பாக நினச்சிக்காதங்கய்யா. நம்ம பிள்ளைங்க பக்கத்தில் இருக்கவா சொன்னேன், ஜாஷ்வா அட்சன்னு அப்படியா இருக்கிறதான பாஸ்டர் இவங்களுக்கெல்லாம் சொன்னது. நீங்கள்லாம் முன்னால் வரும்படி அன்போடு கேட்டுக்கல. எல்லா பாஸ்டர் பால் விஜய் இன்னும் பிள்ளைகளெல்லாம் கொஞ்சம் ஷால் எடுத்துகிட்டு வந்துடுங்க. செல்வம் வாங்க. பாஸ்டர் இமானுவேல் பாஸ்டர் முன்னால் வாங்க. பாஸ்டர் மோகன் முன்னால் வாங்க, அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பாஸ்டர் சரவணன் வந்திருக்கீங்க, முன்னால் வாங்க. எல்லா தேவதாசர்களும் நாங்கள் கனம் பண்ண விரும்புகிறோம். ஆமாம், எல்லாம் வரிசை அப்படி நில்லுங்க, நல்லா இருக்கும். இப்படி பாஸ்டர் அப்படி நில்லுங்க. ஓகே 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 இப்படி வந்துடுங்க பாஸ்டர் நீங்கள் அப்படி போயிடுங்க. பாஸ்டர் அம்மா பக்கத்தில் போயிடுங்க. அப்படி அந்த போயிடுங்க பாஸ்டர். மோகன் பாஸ்டர் அக்கா பக்கத்தில் நின்றுங்க. ஓகே சரி, இப்படி வந்துடுங்கப்பா. இன்னும் சில பிரதேசங்களை வாங்க, கொஞ்சம் எல்லாம் வரிசையாக சால்வ் போத்துறோம். அவன் பேர் சொல்லிடலாம் இல்லை, கடகடன் வரிசையாக நம்ம சால்வ் பண்ணுவோம். பாஸ்டர் அங்கே நில்லுங்க பாஸ்டர். ஓகே ஓகே உங்களை முன்னால் அங்கே விஜிப்பா உங்ககிட்ட. சரி பிரதர் வாங்க, சால்வ் போடலாம் வாங்க. உங்களை தான் சகோதரர் வாங்க நீங்கள் வாங்க பிரதர்.
மணி பிரதர் வாங்க வாங்க, மணி பிரதர் வாங்க. ரொம்ப பிரயாசப்பட்டவர். வாங்க, எல்லாமே ஒரு ஷால்வை வாங்கிக்கிட்டு, எல்லாம் ஒரு ஷால் வாங்க. நம்ம கை தட்டிட்டே இருக்கோம். ஒரு சில ஷால்வைகளை போடுவாங்க. வரிசையா வரிசையா கொடுங்க, உடனே ஷால்வை கொடுங்க. நல்ல கைகளை தட்டுவோம். பாஸ்டர் ஜாஷுவா, பாஸ்டர் அக்சன், சீக்கிரம் சீக்கிரம் பாஸ்டர் கார்த்திக், நல்ல கைகளை தட்டி. பாஸ்டர் இமானுவேல், சீக்கிரம் சீக்கிரம் பாஸ்டர் மோகன், கரங்களை நல்ல தட்டி. போடு போடு போடு. பாஸ்டர் சரவணன் வாங்க, நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். பாஸ்டர், இந்த மீட்டிங்ல இத்தனை போதகர் வந்திருப்பது எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம். இது செல்வம் ஐயா, என்னால வாங்க நீங்களே. ஆமா, ஒரு வேற நல்ல கைகளை தட்டி. ஆமென். ஒரு நிமிஷம் பாஸ்டர் நின்று ஒரு போட்டோ எடுத்துக்கொள்ளலாம். எடுத்துக்கொள்ளலாம். நன்றி பாஸ்டர்ஸ். பாஸ்டர்ஸ் எல்லாம் போயிடுங்க. பாஸ்டர்மா இங்க இடத்துல பிள்ளைகள் பாஸ்டர்மா எல்லாம் முன்னால வாங்க. மற்றபடி எல்லாமே முன்னால போயிடுங்க. ஒரு கேக் பண்ணிட்டு ஒரு ஜெபம் பண்ணிட்டு விட்டீங்கன்னா அது முடிஞ்சிடும் பாஸ்டர். பிரைஸ் மோசஸ் வாங்க, எல்லாம் வாங்க. அப்படியே கிரேஸ்கார் நம்ம ஜெபம் பண்ணிட்டு பார்க்கறேங்க. ப்ளீஸ் பி சீட்டட். உட்காரமா எல்லாம் உட்காரங்க. எல்லாம் வாங்க, எல்லாம் வாங்க. ஒரு நிமிஷம் பாஸ்டர் கிட்ட கொடுக்கிறது முன்னாடி ஒரு கேக் கொண்டு கட் பண்ணிடலாங்க உங்க எல்லாருடைய சார்பாக. இன்னைக்கு தேங்க்யூ ஜீசஸ். சோத்திரம். உள்ள போட்டு எடுத்துருங்க. தேங்க்யூ. அமேசிங் கிரேஸ் என்ற பெயரில் மீண்டுமாய் ஒரு ஜெனரேஷனை, ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். அதை கேக் வெட்டி கொண்டாடும்படிக்காக பாஸ்டர் இடத்துல கொடுக்குறேன். ஆகவே இந்த நாட்களிலே நீங்கள் கரங்களை தட்டுங்க. பாஸ்டர் கேக்கு வெட்டுவாங்க. ஆமாம், நல்ல எழுந்து நின்று கூட சொல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எட்டெல்லாம் தெரியலன்னா ஆமென். நல்ல கைகளை தட்டி. கரங்களை நல்லா தட்டி. இந்த நாட்களிலுமா பாஸ்டருடைய கரத்தில் இது தரேன். முதல் முறை இதை எடுத்துட்டு வந்துட்டு நேற்று தான் சாயங்காலம் கையில் கிடைச்சிச்சு பாருங்க. ஆக்சுவலி இது இனி கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஏதோ அந்த அதிகாரிகள் எல்லாம் என்ன பண்ணாங்க என்னன்னு தெரியல, அவங்களுக்கு டக்குன்னு இது வாங்கி இன்னைக்கு கொடுக்கணும்னு. இதுக்காக தான் பாஸ்டர் வரவழைச்சு இந்த மீட்டிங்கை அப்படி ஒழுங்கு கரெக்டாக நேற்று கிடைச்சிச்சு. பாஸ்டர் எடுத்து கொடுக்குற பாஸ்டர் வச்சு இருங்க. டிஷ்யூ தெரிச்சா. தேங்க்யூ 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 ஜீசஸ்.
ஃபஸ்ட் அமேசிங் கிரேஸ் என்ற பேரில் பிள்ளைகளெல்லாம் ட்ரஸ்டியாக இருக்கிறாங்க. ஒரு ஜெபம் பண்ணி பிளெஸ் பண்ணிவிடுங்க. அதுதான் அதனுடைய மிக முக்கியமான காரியம். அதுக்கப்புறமா நாங்கள் தரணும். அருமையான ஆடிட்டர் அவங்க வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு மட்டும் ஒரு சின்ன ஹானர் கொடுத்துட்டு தொடர்ந்து வார்த்தைகளை கேட்க போகிறேன். ஆமென். கைகளை தட்டி வரவேற்போம். நன்றி பாஸ்டர். உங்களுக்கு வார்த்தைகள் சொல்லும்போது இடையில் நிச்சயமாக அதை தடுத்து நிறுத்துகிற அளவுக்கு சக்தி நமக்கு நிச்சயமாக யாருக்கிட்டுமே இல்லை. வல்லமையான வார்த்தைகள் போயிட்டு இருக்குது. ஆனாலும் பாஸ்டர்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட், நம்ம ஆடிட்டர் செந்தில் வந்து பார்த்திங்கனாக்கா எனக்கு ஒரு 2 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன் அறிமுகமானதான ஒரு நபர். இந்த ஒரு ஆடிட்டர் இல்லைனாக்கா இந்த ட்ரஸ்ட்டு கடவுளுக்கு அப்புறமா அநேக விஷயங்களே எனக்கு ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்ததுனா ஒரு அருமையான தாசன். அவங்க கிறிஸ்டின் ஸ்கூலில் படிச்சிருக்காங்க. அந்த ஃபெய்த் அவங்களுக்குள்ளே இருக்கும். எனக்கு எத்தனை பிரச்சனை மத்தியில் நின்று சப்போர்ட் பண்ணி இது செய்க சார், கடவுள் உங்கள் கூட இருக்காருன்னு அவர் எனக்கு வார்த்தைகளை சொல்லுவாங்க. அதுபோல் ஒரு நபர் வந்திருப்பது பெரிய சந்தோஷம். ரொம்ப பிஸியான பர்சன். தன் கீழே வந்து அநேகரை வைத்து அவங்க போட்டுக்காங்க. இதில் ஒரு நல்ல செய்தினா பாஸ்டர் முன்னால் சொல்லுறேன், எனக்கெல்லாம் ஐடி கிடையவே கிடையாது பாஸ்டர். அவர் சொன்ன நீங்கள் ஒரு ஐடி இல்லைன்னா எப்படிங்கன்னு சொல்லிவிட்டு உடனே ஒரு ஐடி அவங்க பண்ணி கொடுத்து எல்லாம் ஏற்பாடு செஞ்சாங்க. அப்போது நம்மை குறித்து அநேகர் பேசும்போது சொன்னாங்க, 30 ஆண்டுகள் ஒரு ஊழியத்தில் இருக்காருன்னா ஆடி காரில் தான் வந்து இறங்கியிருக்கணும், ட்ரெயினில் வந்து இறங்கியிருக்காருன்னா அப்போ புரிஞ்சுக்கினேன் அவருடைய ஊழியம் எப்படி செஞ்சுருப்பாருன்னு. ஆகவே அவருக்கு நான் ஒத்துழைப்பு தருவேன். பெங்களூருக்காராக இருந்தாலும் அவங்க எங்கள் மாப்பிள்ளை அப்படின்ற அளவுக்கு அவர் ஒரு பேர் எடுத்தார். அதனால் செந்தில் சாரை நான் வரவேற்கிறேன், ஹானர் பண்ண விரும்புகிறேன். அவர் எல்லாருக்கும் ரொம்ப குருன்னு சொல்லுவாங்க. குரு பேசுவாங்க. இங்கே கூடியிருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஜிஓபி சாருடைய உழைப்பு இருக்குது பார்த்தீங்களா, சாதாரண உழைப்பில். இந்த இடத்துல இந்த ஒரு சம்பவம் நிகழும், அதுவும் இவ்வளோ சிறப்பாக நிகழும் எனக்கு தெரில. இது ஒரு 15 days 1 month முன்னாடியே இந்த மாதிரியான ஒரு கிராண்டான விஷயம் நடந்திருக்க வேண்டியது. அதை தள்ளி போட்டு எத்தனை கஷ்டங்கள் அவர் அடைஞ்ச துன்பங்களுக்கு உண்மையாலுமே நான் நினைக்கிறேன், ஒரு மனிதனுக்கு எத்தனை விதமான பிரச்சனைகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதுக்கு முன்னாடி சாருக்கு முதல்ல உங்களோட கரவொலிகளை சேர்த்திருக்கேன். ஏன்னா உங்களுக்காக, ஈரோடு மண்ணுக்காக உங்களுக்கான ஒரு நல்ல விஷயங்களை எடுத்துகிட்டு வர்றதுக்கு முதன் முறையாக சார் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பாலசார் எத்தனை நாங்கள் வந்து உட்காந்து 10 நிமிஷத்தில் எத்தனை பிளஸ்ஸிங் நீங்கள் நினச்சி பாருங்க. எத்தனை பிளஸ்ஸிங் உங்களுக்கே தெரியாத எத்தனை விஷயங்களை அவர் உங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டே இருக்கிறார். இப்படி ஒரு பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்ணி இந்த இடத்துல இப்படி ஒரு விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு ஜிஆர்பி சார் பட்ட கஷ்டத்தை சொல்லவே முடியாது. எத்தனை தடவை நாங்கள் பேசியிருப்போம் தெரியுங்களா? எத்தனை தடவை சார் என்ன சார் பண்ண போகிறோம், என்ன சார் பண்ண போகிறோம், என்ன சார் என்ன சார் நம்ம நல்லது தானே சார் பண்ண வந்திருக்கோம், ஏன் சார் நமக்கு எத்தனை பிரச்சனை? இந்த ஃபங்க்ஷன் நடந்திருக்க வேண்டிய 15 days பிஃபோரே நடந்திருக்கணும். எத்தனை தடங்கள்ங்கிறீங்க? திரும்ப இப்படி ஒன்று நடக்குமா நடக்காதான்னு அவருக்குள்ளேயே 1000 கேள்வி. நான் அவரும் பேசிக்கும்போது சார் கர்த்தர் கொடுக்கணும்னு நினைக்கிறது யாருனாலையும் தடுக்க முடியாது. நீங்க செய்யணும்னு நினைக்கிறது நீங்க ஒருத்தர் தான் செய்ய முடியும் சார். ஈரோட்டுக்கு உங்களால ஒரு வெளிச்சம் கிடைக்கணும்னா அந்த வெளிச்சத்தை யாருனாலையும் தடுக்க முடியாது சார். கண்டிப்பா அது கிடைக்கும், கண்டிப்பா அது கிடைக்கும், கிடைச்சிட்டு தான் இருக்கு. வித்தின் அ டே இட்ஸ் அ ரிஜிஸ்ட்ரேஷன் சார். சார் வித்தின் அ டே ஒரு பத்திரம் கொடுத்துன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த பத்திரத்துக்கு நாம் எத்தனை ப்ராப்ளம்ங்கிறீங்க. ஒரு ஃபினான்ஷியலாக எவ்வளோ இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு, ஒரு ஆஃபீஸ் போடுறதுக்கு எவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும். எதற்காக இது பண்ணுறாரு, எதற்காக? நான் இப்போ சொன்னார் பார்த்தீங்களா, நான் என்னோட ஆஃபீஸில் பேசும்போது நான் சொன்னேன், சார் 30 வருஷம் ஒருத்தவங்க ஊழியத்தில் இருக்காங்கன்னா என்ன ஆடி காரில் வந்திருப்பாங்க. அப்பயே தெரியும் சார் உங்களுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நீங்கள் வச்சிருக்க நம்பிக்கை மக்களுக்காகத்தான் நீங்கள் சேவை செஞ்சுட்டு இருக்கீங்க. எகைன் யூ ஆர் அ கிளாப் ஃபார் தெம். அதனால சாரோட உழைப்பு, சாரோடைய எண்ணம், சொல், சிந்தனை எல்லாமே ஈரோடு மக்களுக்கு பெங்களூர்லேருந்து இவர் இங்கே வந்து உங்களுக்காக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க எல்லாத்தோட வாழ்க்கையிலும் 3 ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னேன். ஒன்று ஹெல்த் இஷ்யூவாக இருக்கும், இன்னொன்று ஃபினான்ஷியல் இஷ்யூவாக இருக்கும், இல்லைன்னா மனசில் ப்ராப்ளமாக இருக்கும், மென்டல் ஸ்ட்ரெஸ். இதை 3 தவிர வேறு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த 3 ப்ராப்ளத்துக்குமான சொல்யூஷனை கர்த்தர் மூலம் உங்களுக்கு பிளஸ்ஸிங்காக கொடுக்கறதுக்கு ஈரோடு மக்களுக்கு சார் வந்திருக்கிறதுக்கு நாம் தான் அவருக்கு நன்றி சொல்லணும், கொடுத்து வச்சுருக்கணும். நான் சிஎஸ்சி ஸ்கூலில் தான் படித்தேன். 1ஆவதுலேருந்து 12th வரைக்குமே நான் சிஎஸ்சி ஸ்கூலில் தான் படித்தேன். அதுக்கப்புறம் சிஎன்சி காலேஜில் படித்தேன். நான் அட்வொகேட்டாகவும் இருக்கிறேன், ஆடிட்டராகவும் இருக்கிறேன். எனக்கு எல்லா மதத்தின் மேலேயும் மிகப்பெரிய நம்பிக்கை உண்டு. எல்லாத்தோட எதுலேயுமே நான் இது வரைக்கும் 30 ட்ரஸ்ட்டு கணக்கு பார்த்துருக்கேன். கிறிஸ்டியானிட்டி ட்ரஸ்ட்டும் பண்ணியிருக்கேன், இந்து ட்ரஸ்ட்டும் பண்ணியிருக்கேன். யாரெல்லாம் என்கிட்ட வந்து கேட்குறாங்களோ ஒரு நல்ல விஷயம் அவங்க செய்யறதுக்கு, மக்களுக்காக ஒரு விஷயம் செய்யும்போது அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச விதத்தில் அவங்களுக்கான ஒரு ஸ்பான்சர்ஷிப் நம்ம பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். இந்த இடத்துல கூட சாரோட ட்ரஸ்ட்டுக்கு முதல் காணிக்கையாக முடிச்சுட்டு நான் ஒரு ஜிபே 1001 ரூபா பண்ணிடுறேன் சார்.
என்னோட காணிக்கையா? சார் சார்ட்ட நான் ஃபீஸ் வாங்குவேன், இருந்தாலும் என்னுடைய மக்களுக்கு இல்லை. நீங்களாம் என் மக்கள் இல்லையா? என்னோட ஈரோடு மக்கள், என் மக்களுக்கு ஒரு நல்லது செய்ய வந்தவருக்கு நான் ஏதாச்சும் ஒன்று பண்ண முடியா? என்னுடைய முதல் காணிக்கையாக நான் ஒரு 1001 ரூபாய் சாருக்கு முடிச்சோன்னா நான் ஜிபே பண்ணணுன்னு. ஏன்னா இப்போலாம் கல்யாண மண்டபத்தில் கூட ஜிபே ஆட்டை தான் வச்சிடுறாங்க. யாரும் கேஷை விட ஜிபேலையே தான் போயிட்டு இருக்கிறாங்க. அதனால் அப்படி வச்சுக்குவோமே நம்ம. அதனால் சாரோடைய பிளஸ்ஸிங் வந்து தொடர்ந்து இந்த மாதிரியான திருநெல்வேலியிலிருந்து ஒரு அழைத்து வந்திருக்காரு. ஒரு வாரமும் ஒரு ஃபோர்ட்நைட்டும் ஒரு மந்த்தும் உங்களுக்கான ஈரோட்டுக்கான பிளஸ்ஸிங்கு உலகம் முழுவதிலும் இருந்து கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய சக்தியை இறைவன் அவருக்கு கொடுப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஈரோடு மக்களுக்கு பிளஸ்ஸிங் கொடுக்கறதுக்கு நம்ம பாலசேகர் சார் மாதிரி இருக்கக்கூடிய இன்னும் அநேக மிகப்பெரிய மனிதர்களுடைய அவருடைய வார்த்தையை 10 நிமிஷம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு எனர்ஜி ஏறிடும். குளுக்கோஸ் பாட்டம் மாதிரி இருக்கும் சார். அவர் ஒரு குளுக்கோஸ் டேங்க் 10 நிமிஷம் கேட்டிங்கன்னா உங்கள்கிட்ட வரும்போது ஒன்றுமே இல்லைன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. அது நீங்கள் வெளியே போகும்போது நீங்களே ஒரு ஃபுல்ஃபில் ஆகி தான் போவீங்க. இப்போ அவர் போடுற இன்ஜெக்ஷன் குளுக்கோஸ்லாம் உங்களுக்கு 15 நாளைக்கு தாங்கும். அது உங்களுடைய படிப்பு சம்பந்தமாக இருந்தாலும் சரி, பொருளாதாரம் சம்பந்தமாக இருந்தாலும் சரி, ஈவன் தோ பணம் இருந்தாலுமே கூட மனசில் ஒரு வலி வேதனை இருக்கும். அது எல்லாத்தையும் போக்கக்கூடிய மருந்து அவர் வச்சிருக்கிறாரு. அவர் ஒரு டிப்போ, இவர் ஒரு டிப்போ, இன்னும் நிறையா இந்த போன்ற மிகப்பெரிய மனிதர்களை ஈரோடு மண்ணில் கொண்டு வந்து நிறுத்தி இன்று எத்தனை பேர் இருக்கோம்? இன்னைக்கு ஒரு 50 பேர் இருப்போம். இன்னும் 500 பேர் இருக்கக்கூடிய மண்டபத்தில் அடுத்த ஒரு இடத்துல நம்மளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை கண்டிப்பாக டிஆர்பி சார்னால முடியும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லிக்க விரும்புகிறேன். காணிக்கை அப்படிங்கிற விஷயத்தை வச்சு பார்க்கும்போது நீங்கள் எதை கொடுக்குறீங்களோ அது உங்களுக்கு அபரிவிதமாக இந்த பிரபஞ்சம் திருப்பி கொடுக்கும். அது அன்பாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, பஞ்சபூதங்களுக்கு எதெல்லாம் நீங்கள் கொடுக்குறீங்களோ அது திருப்பி கொடுக்கும். நீங்கள் 1 ரூபாய் காணிக்கை கொடுத்தீங்கன்னா 1000 ரூபாய் திருப்பி கிடைக்கும். 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா 1,00,000 ரூபாய் திருப்பி கிடைக்கும். சார் என்ன சார் பிஸ்னஸா? இது பிஸ்னஸ் இல்லை. நாட் ஓன்லி நான் மணியை மட்டும் சொல்லலை, அன்பு, கேரு, உங்களுக்காக சொல்லக்கூடிய 4 வார்த்தை. நீங்கள் நல்லா இருப்பீங்க சார், உங்கள் பிரச்சனை தீந்துரும் சார், சரியாயிரும் சார், இப்படின்னு சொல்கிறதுக்கே இங்கே ஷார்ட்டேஜாக இருக்குது. ஃபேமிலிக்குள்ளேயே கூட யாரும் சொல்லிக்க மாட்டான். சொல்ல போனால் வெளியிருந்து கூட ஒருத்தன் சொல்லிடுவான். ஃபேமிலிக்குள்ளே பெரிய பட்சத்துப்பா பசங்களுக்குள்ளே சொல்லிக்க கூட மாட்டாங்க. இங்கே நல்லா இருங்கன்னு சொல்கிறதுக்கே தேவைப்படுது, அந்த வார்த்தைகளுக்கே தேவைப்படுது. நான் ஒரு புத்தகத்தில் படித்தேன். இயேசுநாதர் வந்து ஒரு சர்ச்சுக்கு வந்து போகிறாரு, பிரார்த்தனை கூட்டத்துக்கு தன்னோட சீடர்களோட போகிறாரு. காணிக்கையை பற்றி ஒரு விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணுறேன். அப்படி அந்த கூட்டத்திற்கு போகும்போது இயேசுநாதர் கடைசியில் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க சீடர்களும். ப்ரேயர் கூட்டம் முடியுது, ஊழிய கூட்டம் முடியுது, எல்லாத்துக்கும் பிளஸ்ஸிங் பண்ணுறாங்க. பிளஸ்ஸிங் பண்ணிவிட்டு கடைசியில் எப்பயுமே சர்ச்சில் இதானதுக்கப்புறம் ஒரு காணிக்கை பெட்டி இருக்கும். அந்த காணிக்கை பெட்டியில் அன்றைய தினம் அவர்கள் வந்து அதற்கான தன்னோட இதிலிருந்து ஒரு ஒரு சின்ன தொகையை அதுக்குள்ளே போடுவாங்க. எல்லோரும் போட்டுறாங்க. கடைசியில் சீடர்கள்ட்ட கேட்குறாரு, இன்றைக்கி யார் வந்து காணிக்கை அதிகமாக போட்டிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சீடர்கள்ட்ட கேட்குறாங்க. சீடர் ஒருத்தர் சொல்கிறார், சார் இல்லை சார் அந்த பிரபு வந்தார்ல சார் அவர் போட்டிருப்பார் சார், சார் அவர் வந்தார்ல சார் அவர் அதிகமாக போட்டிருப்பார் சார். கர்த்தர் சொல்கிறாரு, கடைசியாக ஒரு அம்மா தன்னுடைய பையிலிருந்து மொத்தத்தையும் இப்படி எடுத்து போட்டுச்சு. அதில் 2 காயின் தான் விழுந்துச்சு. 100 காயின் போட்டவங்க கூட அங்கே பெரிய டோனர் கிடையாது. தன்னிடம் இருக்கக்கூடிய அனைத்தையும் ஒருவன் தேவன் திரும்பவும் கொடுப்பாருங்கிற நம்பிக்கையில் அந்த 2 காயினை போட்டாங்களே, அந்த அம்மா தான் மிகப்பெரிய டோனர். நம்மளிடம் உள்ளதை அன்பாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், வாட் எவர் இட் மீ பி, அதை நாம் முழு மனதோடு நீங்கள் கர்த்தரிடம் ஒப்படைக்கும் போது உங்களுக்கான பிளஸ்ஸிங் பல மடங்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்குங்கிறத நான் நம்புகிறேன். இன்னும் நிறைய டைம் நான் எடுத்துக்க விரும்பலை, சார் இருக்காங்க. கடைசியாக ஒரே வார்த்தை, தேங்க்யூங்கிற வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துங்க. தேங்க்ஸ் அப்படிங்கிறது வாட் இஸ் மீன் தேங்க்ஸ்? தேங்க்ஸ்னால் என்ன நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, உங்களுக்கு ஒன்று கிடைச்சது அது திரும்பி கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் தேங்க்ஸ் சொல்லணும். நீங்கள் ஒரு கடையில் ஒரு பில்லை பாருங்கள், தேங்க்ஸ் இருக்கும். நீங்கள் ஒரு லெட்டர் டிராஃப்ட் பண்ணுங்கள், அதில் தேங்க்ஸ் இருக்கும். தேங்க்ஸுங்கிற வார்த்தையை நீங்கள் எந்த அளவுக்கு நன்றி உணர்வு அப்படிங்கிறது திரும்பவும் ஆனால் ஒரு ஆஃபர், ரீஆஃபர். சார் எனக்கு ஒரு 100 ரூபா கொடுத்துட்டார் அவர், அந்த 100 ரூபா கொடுத்துட்டாங்க அப்படின்னா கொடுத்துட்டா தேங்க்ஸ் சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நெக்ஸ்ட் ஆஃபர். எங்கேயெல்லாம் நீங்கள் தேங்க்ஸோடு இருக்கீங்களோ, புன்னகையோடு இருக்கீங்களோ, அங்கேயும் உங்களுக்கு ரிப்பீட்டடாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஈவன் தோ நமக்கு மைனஸாக சொன்னாங்கன்னா கூட அதுக்கும் தேங்க்ஸ் சொல்லுங்கள். ஏன்னா அவங்க நமக்காக வேலை பார்க்குறாங்க. நம்மளை குறை சொல்கிறவங்களுக்கு கூட நாம் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. நன்றி வக்கீல் சார், ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். அவர் சொன்னார் உங்கள் ரெஜிஸ்டர் வந்து இப்போது வாடகையில் விற்கக்கூடாது,
சீக்கிரம் வந்து சொந்த இடத்த வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணணும்னு ஒரு தீர்க்க தரிசனம் அவர் தான் சொன்னாருங்க. ஆமாம், வெளியிலேருந்து கிடைக்காத தீர்க்க தரிசனம். நன்றி.